முஸ்லிம்களாக உலகத்தில் பணிந்து கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்திலே அங்கங்களாக ஆக்கி இந்த பாக்கியம் நிறைந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழிநடத்தப்பட்ட நிக்காஹ் என்னும் வைபவத்தில் சுன்னத்தான நிகழ்வில் நம்மை ஒன்று கூட்டிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அன்பான பிள்ளையார்களே, சகோதரர்களே, இங்கு நடக்கக்கூடிய ஹபீப் முகமது பையாஜி முஸ்தாகி அவர்களுடைய திருமணத்திற்கு வருகை தந்திருக்கும் உள்ளூர் ஜமாத் பெருமக்கள், உள்ளூர் அன்பர்கள், வெளியூர் சொந்த பந்தங்கள் அனைவர்களையும் பெரியவர்கள் இரு வீட்டார் சார்பாகவும் புறவச்சேரி முஹிதீன் ஜாமியா மஸ்ஜித் நிர்வாகத்தின் சார்பாகவும் வருக வருக என்ற வரவேற்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அன்பான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த திருமணம் முடிக்கக்கூடிய மாப்பிள்ளை ஒரு ஆணிமான பிள்ளை என்பது எல்லோரும் அறிந்தது. அமைதியான பிள்ளை என்பதும் எல்லாரும் அறிந்ததுதான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அவர் அமைதியாக இருப்பது அவருடைய குடும்ப வழக்கு மாத்திரமல்ல, அவருடைய பழக்கூடிய நண்பர்களுடைய வட்டாரம் மாத்திரமல்ல, அவர் ஓதிய ஆதிமாக இருக்கிறார் என்ற அந்த இல்மு மாத்திரமல்ல, அவரை பண்படுத்தக்கூடிய அவர்களுடைய செய்தியும் ஒரு காரணமாக இருக்கிறார்கள். ஒரு காரணம் என்று சொல்லுவதை விட முக்கியமான காரணமாகவே அவருடைய பொருளாளராகிய முஸ்தாகி சாஹிபுல்லா ராமத் பரக்காத்தவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நீடித்த ஆயுளை கொடுத்து நிறைவான பாக்கியங்களை கொடுத்து இன்னும் ஏராளமான புரிதல்களை சேவை செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பானாக. அருமையான பெரியார்களே, சகோதரர்களே, செய்துமார்களுடைய சேவை கொஞ்ச நெஞ்சமல்ல. நமது ஊரிலே பார்க்கலாம். நமது ஊரில் மாத்திரமல்ல, எல்லா இடங்களிலும் இன்றைய வாலிப சமுதாயம் அவர்களுடைய நடைமுறைகள், அவர்களுடைய பேச்சு எல்லாம் வித்தியாசமாக இருக்கும் பொழுது முஸ்லிம்களுடைய முகம் வித்தியாசமாக இருக்கும், அவர்களுடைய நடைமுறைகள் வித்தியாசமாக இருக்கும், அவர்களுடைய பணிவு வித்தியாசமாக இருக்கும். அதை பார்க்கும் பொழுது அவர்கள் முஸ்தாகிகள் என்று விளங்கிக் கொள்ளலாம். அருமையானவர்களே, முஸ்தாகி சாஹிபுல்லா பெரிய சேவை செய்கிறார்கள். தங்களுடைய முடியாத நேரத்திலே உடல்நிலையும் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. அப்படி இருந்தும் கூட அவர்கள் தினமும் மாலையிலே 2 மணி நேரம் பிள்ளைகளை எல்லாம் கொடுத்து இருக்கிறாங்க. எல்லோரும் செய்கை கூப்பிட்டாங்க, சர்க்கார் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி எல்லா வாலிப பிள்ளைகளும் அந்த மாலை நேரத்திலே விளையாடக்கூடிய நேரம், அதை பொழுதுபோக்கக்கூடிய நேரம், அதை கண்ட வேலைகளிலும் தங்களுடைய நேரங்களை செலவிடும் பொழுது போனிலேயே மூழ்கி கிடக்கக்கூடிய நேரம் இது. அந்த நேரத்திலும் கூட மகரிபிலிருந்து இரவு 8:30-9 மணி வரைக்கும் போன்லாம் பார்க்காம போன் ஆஃப் பண்ணி சைலண்ட்ல போட்டு அல்லது பிரைட் மோட்ல போட்டு ஒரு 2 மணி நேரம் போய் உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா அது ஒரு பெரிய சேவை. அது அவர்கள் உட்கார்ந்தது மாத்திரமல்ல, அவர்களும் தங்களுக்கு முடியாத நேரத்திலே அந்த பிள்ளைகளுடைய முன்னாடி உட்கார்ந்து அல்லாஹ்வை பற்றி அவர்கள் பேசிக் கொண்டு இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய சிந்தனையை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அது நமது ஊருக்கு, நமது பகுதிக்கு, நமது நாகை வட்டாரத்திற்கு கிடைத்த பெரிய பாக்கியம். அது அல்லாஹ் தஆலா அவர்களுடைய சேவை இன்னும் மென்மேலும் அதிகமாக இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த நேரத்திலே பிள்ளைகள் தகப்பனாருடைய பேச்ச கேட்கல, அம்மாவுடைய பேச்ச கேட்கல, ஆனாலும் செய்யுடைய பேச்ச கேட்கிறாங்க. செய்கை திட்டுவாங்க, செய்கை கோபப்பட்டுக்கிடுவாங்க என்பதற்காக வேண்டி தங்களுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக் கொள்கிறார்கள். சின்ன வயசிலே ரவுடிசத்திற்காக வேண்டி தாடி வைக்கிறார்கள். ரவுடிசத்திற்காக வேண்டி தன்னை ஒரு பெரியவராக காட்ட வேண்டும், செத்துக்காக வேண்டி தாடி மீசை வைக்கக்கூடிய காலகட்டத்திலே சுண்ணத்து என்பதற்காக வேண்டி அதற்காக வேண்டிய தாடியை வைத்து அதை அலங்கரித்து சர்க்கார் சந்தோஷப்படுவார்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். நமது பிள்ளைங்க முரீது பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் சில பேர் நமது சொந்த
சொன்னாங்க, நான் பிறநாள் காலையில எங்க அம்மாட்ட போய் கேட்டேன், அப்பா என்ன பொருந்திக்கிட்டீங்களாமா அப்படின்னு நான் கேட்டேன்னு சொன்னாரு. எனக்கு ஒரு பதறிய மனசுல, இந்த மாதிரி கேட்கக்கூடிய பிள்ளைகள் எங்க இருக்கிறார்கள்? உலகத்திலே எங்காவது இருக்கிறார்களா? தாயுடைய கையை பிடித்து பிறநாள் காலையிலே சலாம் சொல்லி, அம்மா என்னை பொருந்திக்கிட்டீங்களா, அம்மா என்னை ஏற்றுக்கிட்டீங்களா என்று கேட்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் ஊருடைய நடைமுறை அல்ல, அது செய்மொழி கொடுத்த அந்த பாடம், அவர்களுக்கு படித்த பாடம், அந்த பண்பாடு என்பதை நாம் எல்லாம் மறந்துவிடக் கூடாது. அன்பான பெரியார்களே, சகோதரிகளே, அதனால நமது பகுதிக்கு கிடைத்த முஸ்தாக் ஈசா கிப்லா அவர்கள் நிறைய சேவை புகுசா எஜமா அவங்களுக்கு முறியீடுன்னா உலக நாடுகள்ல படையேறியால் இருக்கிறாங்க. ஆனா நம்ம ஊர்ல முறியீடுகள் கிடையாது. அதை உள்ளூர்ல விலை போவாதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய அந்தஸ்து வெளிநாடுகள் வெளி ஊர்கள்ல எல்லாம் தெரியும், ஆனா உள்ளூர்ல தெரியல. ஆனா உள்ளூர்லயே உட்கார்ந்து அங்கேயே மரம் வச்சு அங்கேயே செடியா விதை போட்டு ஆழ விருட்சமாக வளர்த்து இருக்கக்கூடிய அல்லாஹ் தஆலா அவர்களை வளர்த்து விட்டான். அவங்க வளரல, அல்லாஹ் வளர்த்து விட்டான். அப்பேற்பட்ட பெரிய சீர வீர முஸ்தாக் ஈசா அவர்களிடத்திலே மையத்தை கற்று என்று வந்திருக்கக்கூடிய நிறைய பேர்கள் முஸ்தாக் ஈசா அவருடைய முரீதுகள் வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பெரும்பான்மையான மக்கள் அவருடைய சேவையிலே நன்மக்களாக முரீதுகளாக வந்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான பெரியார்களே, சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிக்காஹ் என்பது அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகள் மாத்திரமல்ல, எல்லா நபிமார்களுடைய சுன்னத்தாக இருக்கிறது. பொதுவாக ரசூல்மார்களுடைய சுன்னத்து அருபவன் சுரத்துல் முர்சலீன மின் கப்லி, ஏற்கனவே இருந்த ரசூல்மார்களுடைய சுன்னத்து தான் 4 சுன்னத்துகள் இருந்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எதெல்லாம் நபிமார்களுடைய சுன்னத்தை நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஒன்று, மிஸ்வாக் செய்வது. மிஸ்வாக் என்றால் பல் துலக்குவது, வாயை சுத்தமாக வைப்பது என்பது இது நபிமார்களுடைய சுன்னத்து, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சுன்னத்து. இரண்டாவது, அத்தர் போடுவது. அத்தர் போடு நல்ல மனமாக வைத்துக் கொள்வது என்பது இது நபிமார்களுடைய ரசூல்மார்களுடைய சுன்னத்தாக இருக்கிறது. அதே போல திருமணம் முடிப்பது இதுவும் ரசூல்மார்களுடைய சுன்னத்தாக இருக்கிறது. அதே போல நல்ல தன்னை அலங்கரித்துக் கொள்வது, மருதனை போட்டுக் கொள்வது. மருதனை போடுறதுன்னா அது பெண்கள் கையில போட்டுக்கெல்லாம் அலங்காரத்துக்காக வேண்டி, ஆண்கள் கையில காலில மருதனை போட, காலில மருத்துவத்தின் அடிப்படையில் மருதனை போட்டுக் கொள்ளலாம். அலங்காரத்திற்காக வேண்டி மருதனை போடக்கூடாது. அது சம்பிரதாய சடங்கா போய்கிட்டேன். அது கையை பழமான்னு தெரியுங்க. இன்னைக்கு மருதனை சாப்பாடு என்பது அது மருதனை சாப்பாடாகவே ஆயிட்டது. அசந்த அது பாத்தியா சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. திருமணத்திற்கு முதல் நாள் ஒரு விருந்து வைத்து அந்த விருந்துல அருவார்களுடைய பாத்தியா ஓதுவார்கள். நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய மூதாதையர்கள், நமக்கு முன்னால் செத்து விட்டவர்கள், காலம் கடந்து விட்டவர்கள், அவர்களுக்காக வேண்டி ஒரு துவா ஓதுவது. இதற்கு பேர் பாத்தியா சாப்பாடு என்பதுதான் காலங்காலமாக உள்ளது. ஏன் இந்த பாத்தியா சாப்பாடு நடத்துகிறோம் என்றால், கல்யாண அன்றைக்கு நாம் எல்லாம் சொந்த பந்தங்கள் எல்லோரும் ஒன்று கூடுகிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறோம். அதே போல நம்முடைய காலம் பெற்றவர்களுக்காக வேண்டி ஒரு நாள் கல்யாணத்துக்கு முதல் நாள் ஒரு பாத்தியா ஓதி அவர்களுக்கு அந்த நன்மையை எழுதி வைத்து ஈசான் சவாபு செய்து நாளை மறுநாள் நாங்கள் சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய நாள். உங்களுடைய பேரனுக்கு, உங்களுடைய பேத்திக்கு நாளை திருமணம் நடக்க இருக்கிறது. ஆகவே சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய நீங்களும் வாசிக்க வேண்டும் என்று அவர்களிடத்திலே வேண்டுகோள் வைத்து அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி, அவர்களை சமாதானப்படுத்துவதற்காக வேண்டி, அவர்களுக்கு விருந்து கொடுப்பதற்காக வேண்டி முதல் நாள் பாத்தியா ஓதி அன்றே பெண்ணாக இருந்தால் பெண்ணை அலங்கரிப்பது, பெண்ணுக்கு மருதனை இடுவது, இது போல சில ஒவ்வொரு ஊர்களிலும் வழக்கத்திலும் சில பழக்க வழக்கங்களை வைத்திருப்பார்கள். அதே போல ஆண்களாக இருந்தாலும் அந்த ஆணை அலங்கரித்து அதை சட்டைப்படுத்துவது, பெண் வீட்டுக்காரர்கள் வந்து மாப்பிள்ளையை கண்ணியப்படுத்தி செல்லுவது, மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் சென்று பெண்ணை கண்ணியப்படுத்தி செல்லுவது என்ற வழமை அது பாத்தியா சாப்பாடு என்றுதான் இருந்தது. அது கால போக்கில அது மருதனி சாப்பாடாக, மருதனி என்றால் சங்கைப்படுத்துவது,
அதை அலங்கரிப்பது என்ற அர்த்தம். மருதவி என்பதற்கு தவறான ஒரு விளக்கத்தை கையில போடுறது என்ற அர்த்தம் அல்ல. ஆண்களாக இருந்தால் திருமணம் முடித்த ஆண்கள் தலைமுடி தாடி முடி வெள்ளையாக இருந்தால் மனைவி இடத்திலே தன்னை குமரனாக காட்டுவதற்காக வேண்டி, தன்னை ஜவானாக வாலிபனாக காட்டிக் கொள்வதற்காக வேண்டி மருதனை போட்டுக் கொள்வது என்பது நபிமார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் செய்த ஒரு சுன்னத்தான வழிமுறை. ஆக சகோதரர்களே, இதையெல்லாம் ஏன் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு மாப்பிள்ளை திருமணம் முடிக்க போறவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். திருமணம் முடிக்க போறவர்கள் ஏதோ கல்யாண அன்னைக்கு புதுசா அதுக்குன்னு சொல்லிட்டு தனியா அலங்காரத்திற்காக வேண்டி பல்லாயிரக்கணக்கான ரூபாய்கள் செலவழிக்கிறார்கள். அவ்வளவு செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை தான். திருமணத்தை விருந்திற்காக வேண்டி பல லட்சக்கணக்கிலே செலவழிக்கிறார்கள். அப்படி செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை தான். செலவிலே திருமணத்திலே சிறந்தது ஐசருஹா மூலத்தன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், திருமணம் யாரு கம்மியா செலவு செய்து திருமணத்தில் தன்னுடைய கௌரவத்தை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, தன்னுடைய அதிகாரத்தை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லாமல் யார் ஐசருஹா மூலத்தன் கம்மியான செலவினங்களை கொண்டு யார் திருமணத்தை முடிக்கிறார்களோ அதுதான் பரக்கத்தான திருமணம், அமீருக்கான திருமணம், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் புகழுக்கும் பேருக்கும் துஆவுக்கும் உரிய திருமணம் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மையானவர்களே, அப்ப இத மாப்பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் ஒன்று நல்ல கவனிக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா அம்மாவை வீட்டுக்கு வருவாங்க. வட்ட முதல்ல செய்யற வேலை பல் துலக்குவாங்க. எப்ப வீட்டுக்கு வந்தாலும் பல் துலக்குவாங்க. நாங்க காலையில கூட பல் துலக்காம சாயா குடிப்போம்னு சொல்றது அல்ல. காலையில எழுந்ததும் பல் துலக்க வேண்டும். இரவு தூங்க செல்லும் போது பல் துலக்க வேண்டும். மனைவிக்கு அருகாமையில் செல்ல வேண்டும் என்றால் பல் துலக்க வேண்டும். பல் துலக்குவது என்பது அது லேசான காரியம் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்ப வீட்டுக்கு வந்தாலும் சரிதான் பல் துலக்குவார்கள். எப்ப தொழுகைக்கு போனாலும் சரிதான் பல் துலக்குவார்கள். ஒரு செய்யும் போது ஒருக்க திருப்பி தொழுகை தட்டி கட்டும் போது பல் துலக்குவாங்க. அப்ப தொழுகைக்கு போவதை எப்படி கண்ணியமாக நாம் நினைக்கிறோமோ அதே போல மனைவிக்கு அருகாமையில் செல்லும் போதும் அதையும் ஒரு கண்ணியமாக நடத்த வேண்டும். அதனால் பல் துலக்குவதால் ஒன்னே வாய் சுத்தமாகிறது, பரலாக்கு ரப்பு அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப மனைவி கிட்ட போகும்போது அல்லாஹ்வுடைய பொருத்தம், தொழுகையில மட்டும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்பது அல்ல, மனைவி இடத்திலே செல்லும் போதும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேண்டும். திருமணம் முடிக்கிறோம், நப்சுக்காக வேண்டி திருமணம் முடித்துக் கொள்ளக்கூடாது. தன்னுடைய ஆசைக்காக வேண்டி, தன்னுடைய இச்சைக்காக வேண்டி, தன்னுடைய சுகத்திற்காக வேண்டி, தன்னுடைய பெருமைக்காக வேண்டி திருமணம் முடித்துக் கொண்டால் அதனுடைய லாபம் நஷ்டம் எல்லாத்தையும் நம்ம தலையில் அல்லாஹ் தஆலா போட்டுருவான். இல்லை, நப்சுக்காக வேண்டி அல்ல, அல்லாஹ்வுக்காக வேண்டி திருமணம் முடிக்கிறேன். திருமணம் முடிப்பது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து. அதனால் நான் திருமணம் முடிக்கிறேன். மனைவிக்கு அருகாமையில் செல்லுவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து. அதனால் நான் மனைவிக்கு அருகிலே செல்கிறேன். மனைவியிடத்தில் அன்பாக பேசுவது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து. அதனால் நான் அதை செய்கிறேன். மனைவிக்கு வாங்கி கொடுப்பது, மனைவிக்கு ஊட்டி கொடுப்பது கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தாக இருக்கிறது. அதற்காக வேண்டி நான் செய்கிறேன் என்ற எண்ணத்திலே மனைவியிடத்திலே பழக வேண்டும். சகோதரர்களே, அப்படி பழகினால் நப்சுக்காக வேண்டி திருமணம் முடிக்கவில்லை, நப்சுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்காக வேண்டி ரசூலுக்காக வேண்டி திருமணம் முடித்தவர்களாக ஆகுவோம். ஆக சகோதரர்களே, மாப்பிள்ளைக்கு நாம் சொல்லுவோம், மாப்பிள்ளைக்கு மட்டுமல்ல, கல்யாணம் முடிஞ்ச பழைய மாப்பிள்ளைகளாக இருந்தாலும் தான், அடுத்து நடக்க போற புது மாப்பிள்ளைகளாக வருங்கால மாப்பிள்ளைகளாக இருந்தாலும் சரிதான், பல் துலக்குவது என்பது ஒரு சுண்ணத்து. தன்னை அத்தல் போட்டு தன்னை மனமாக்கி கொள்ளுவது என்பது ஒரு சுண்ணத்து. மருதனை என்று தன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்பது ஒரு சுண்ணத்து. ஆக குறிப்பாக திருமணம் முடிக்கக்கூடியவர்கள் இதையெல்லாம் மனைவியிடத்தில் செல்லும் போது ஏதோ பட்டாசு ஆடையை போட்டு போகக்கூடாது. அதே மாதிரி பெண்கள் அப்படித்தான், கணவன் அருகிலே வரும் பொழுது ஏதோ அவன் பார்த்தா 8 வீட்டுக்கு ஓரமா இருக்கக்கூடாது. அவங்களுக்கு முன்னாடி நல்ல ஒரு அலங்காரமான முறையில அவனை பெண்ணை பார்த்தால், மனைவியை பார்த்தால் கண் குளிர்ச்சியாக வேண்டும். தன்னுடைய கவர்ச்சி, தன்னுடைய அழகை அடுத்தவர்களிடத்திலே காட்டுவது என்பது ஹராம். அதை விடுத்து கணவனிடத்திலே தன்னுடைய அழகை மெருகூட்டி காட்டுவது என்பது அல்லாஹ்வுடைய கருணையை பெண்ணுக்கு கிடைக்கும். எந்த பெண் தன்னுடைய அழகை மற்றவர்களிடத்திலே மறைத்து, உலகத்தார்களிடத்திலே மறைத்து, கணவனிடத்திலே தன்னுடைய அழகை மெருகூட்டி காட்டினாலோ அந்த
அந்த பெண்ணை அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். கணவனை சந்தோஷப்படுத்தியதற்காக வேண்டி அல்லாஹ் சந்தோஷப்படுத்துகிறான். அவை சகோதரர்களே, இது திருமணம் ஆகக்கூடிய பெண்ணுக்கு மாத்திரமல்ல, திருமணம் ஆன பெண்களுக்கும் பெரியவர்களுக்கும் கணவன் முன்னால் வரும் பொழுது, கணவன் வீட்டிற்கு வரும் பொழுது கணவனிடத்திலே சுத்தமான முறையிலே பல் துளைக்கியவர்களாக ஒரு சுத்தம் இருக்கிறது, அத்தல் போட்டவர்களாக ஒரு சுத்தம் இருக்கிறது. தன்னை மேற்க போட்டு அலங்கரித்துக் கொள்ளுங்கள். கணவனுக்கு முன்னால் வெளியே போகும் பொழுது தன்னை பொவலையாக இருந்தாலும் கிழவியாக காட்டி பாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு போர்வை தருவார். ஆனால் கிழவிகள் கூட தன்னை வெளியே செல்லும் பொழுது வீட்டில் வந்து பொவலையுடைய கிழவியா இருக்கும். ஆனால் வெளியில போகும்போது கிழவிகளுக்கு பொவலையாக காட்டிக் கொள்வது என்பது நமக்கு வேண்டுமானால், நம்முடைய ரம்சத்தை வேண்டுமானால், நம்முடைய அறிவுக்கு வேண்டுமானால் நியாயமாக தெரியலாம், 4 பேர் பார்ப்பார்கள் என்று. ஆனால் அல்லாஹ்வும் ரசூலும் அதை விரும்ப மாட்டார்கள் என்பதை இந்த நல்ல தெளிவுபடுத்தி வருகிறோம். அல்லாஹ் இவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா நேரத்தையும் மனைவியோடு பேசினார்கள் என்றால், மனைவியோடு பேசுவது மட்டுமல்ல, மனைவி இருக்கும் பொழுது குடும்பத்தார்களோடு பேசும் பொழுதும் அல்லாஹ்வுடைய வாழ்க்கையை, குடும்பத்தார்களுடைய வாழ்க்கையை, எல்லாருடைய வாழ்க்கையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்து கொண்டவர்களாக ஆகுவானாக. நப்சுக்காக வேண்டி இல்லாமல் ஒரு நிமிடம் கூட எந்த காரியத்தை நப்சுக்காக வேண்டி செய்யாமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் நீங்கள் புரிந்து வாங்கிய அதனுடைய புரோஜனத்தை பெற்றவர்களாக ஆக முடியும். அப்பொழுது அந்த தனிமை பெற்றவர்களாக ஆக முடியும். மார்க்கத்தை, குர்ஆனை படித்திருக்கிறீர்கள், ஹதீஸை படித்திருக்கிறீர்கள், ஃபிக்ஹை படித்திருக்கிறீர்கள், அல்லாஹ்வையும் படித்திருக்கிறீர்கள். அதை உணர்த்தக்கூடிய ஒரு களம்தான் திருமண வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா எல்லாவற்றையும் புலங்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு தருவானாக. உங்களை துஆ செய்வதன் மூலமாக அல்லாஹ் தஆலா எங்களுடைய வாழ்க்கையில் தருவானாக. வாக்கு தாவாஹு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.